ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒடிசாவில் வந்து கார்த்திகை பூர்ணிமா, அதை பார்த்தா இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி எப்படி காலைல எழுந்திரிச்சு பூஜை பண்ணுறது, என்ன சமைக்கிறோம், அந்த மாதிரி வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேடம் அடங்கவே மாட்டுறாங்க கொஞ்சம் கூட. வீடியோக்குள்ளே பார்க்கணும். நான் உங்ககிட்ட சொன்னல கார்த்திகை பூர்ணிமான்னு சொல்லியிருந்தேன்ல, நம்ம ஊரில் வந்து கார்த்திகை மாதம் தான் கார்த்திகை தீபம் போடுவோம். இங்கே வந்து இந்த மந்தில் தான் கார்த்திகை தீபம் இது பண்ணுவாங்க. நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க, இது வந்து ஐப்பசி 18ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஒடிசாவில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வேறு, ஒடிசா வேறு இல்லை. அதனால் இங்கே வந்து இப்போ தான் கார்த்திகை தீபம் இது பண்ணுவாங்க. அதுக்காண்டி அந்த ஒரு மாதிரி கப்பல் மாதிரி செஞ்சு இது பண்ணுவாங்க. அதுக்காண்டி பூவெல்லாம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த பாத்திரம் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க பூவெல்லாம். இப்போ வந்து இது பக்கத்து வீட்டு அண்ணி வந்து வாழை மாட்டையில் வச்சு இது பண்ணி விடுறாங்க பாருங்க. மாமியார் வந்து ஃபஸ்ட் டைம் முன்னாடி பண்ணிட்டாங்க பாருங்கள். அந்த கொக்கு மாதிரி பற்றியா அந்த மாதிரி கப்பல் நேற்று ஹஸ்பண்டு போய் நேற்று பூஜை பொருள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நேற்று சாயங்காலமாக போய் வாங்கிட்டு வந்தார். இப்போ பண்ணுறாங்க பார்த்தியா. இது வந்து பக்கத்து வீட்டு வந்து அவங்களுக்கு அண்ணி முறை வேணும், எனக்கு அக்கா ஓரவத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த முறை வேணும். அவங்க வந்து பண்ணிட்டு எல்லாமே நம்ம வீட்டு குளத்தில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம வீட்டு குளம் வந்து ரோடு பக்கத்துலேயே ஏதோ ஒரு காடு இந்த மாதிரிலாம் ஃப்ரீயாக இருக்கும். மற்றவங்க வீட்டு குளம்லாம் ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்குது. அதனால் எல்லாம் இங்கே தான் வந்து பண்ணாங்க. அந்த பிளேட்டில் என்னென்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி, அதுக்கப்புறம் அருகம்புல், அதுக்கப்புறம் பூவு, மஞ்சள், குங்குமம், கற்பூரம், வெத்தலை, இது எல்லாமே வச்சு இது பண்ணியிருந்தாங்க. பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பண்ணக்குள்ளே கரெக்டாக நைட்டு ஒரு அதிகாலை அந்த மாதிரி இருக்குமே. நிறைய பேர் வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க நைட்டோட நைட்டாக. அந்த டைமில் நான் வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப இதாக இருந்துச்சு சொல்லிட்டு வீடியோ எடுக்கல. இந்த அளவுக்கு மட்டும் தான் நான் எடுத்தோம். அது தூங்கி எந்திரிச்சு போய் எடுத்த குளிர் இல்லை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு நிறையா வேலை இருக்குது. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறதுமே புரியும். இந்த இது எடுக்கக்குள்ளாலும் லைட்டில் வந்து மொபைல் இல்லை, லைட் இல்லை, வெறும் மொபைல் வச்சு தான் நான் இதை எடுத்தேன்னு. அந்தளவுக்கு கிளியராகவும் தெரியாது. ஃபுல்லாக நைட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் லைக், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஊர்லேயும் தெப்ப கோலத்தில் இந்த மாதிரிலாம் கோவில் ஃபங்க்ஷன் டைமில் தெப்ப கோலத்தில் இந்த மாதிரி நம்ம வெத்தலையில் விளக்கு ஏற்றி, அதுக்கப்புறம் கற்பூரம் ஏற்றி இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் இங்கே பார்த்தீங்களா. இங்கே வந்து பூஜை பண்ணாங்க. 3 சாமி மாதிரி வச்சு அந்த இடத்துல பூஜை பண்ணுவாங்க. மண் கையால் பிடிச்சி நான் சொன்னது எல்லாமே இருக்குது பாருங்கள். பச்சரிசி, பூவு, அருகம்புல், வாழைப்பழம், கொஞ்சமாக ஸ்வீட்டு, அது எல்லாமே வச்சு பூஜை பண்ணாங்க. இங்கே நிறையா வேலை இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. நீங்கள் காலையிலேயே பார்த்துருப்பீங்க குளத்துல விளக்கு போட்டது. அது வந்து கரெக்டாக காலையில் 3 மணிக்கு எடுத்த வீடியோ. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாமியார் வந்து துளசி செடி இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து சாணி போட்டுலாம் மொழிகிட்டு இப்போ வந்து இது பண்ணுறாங்க. இதை அவங்க காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப குளிராக நான் வெளியே வரல, மாமியார் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே. பாப்பாவுக்கும் ரொம்ப ஜலி பிடிச்சிருக்கு, ஜுரம் இருக்கா. பார்த்தீங்களா அவளை எப்படி சொட்டர் போட்டு நான் கேர் பண்ணி கூட்டு வந்திருக்கேன்னுட்டு. ரொம்ப குளிர், ஒன்றுமே தாங்க முடியல குளிர். இப்போ பார்த்தீங்கன்னா மாமியார் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச டிசைனில் வந்து கோலம் போட்டுருக்காங்க பாருங்கள். ம் ம் நேற்று வாங்கிட்டு நேற்று வாங்கின கலர் மாவுல அந்த எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர். கீழே இறங்காத எங்க. நான் இப்போதைக்கு குளிக்க மாட்டேன். மாமியார் தான் எல்லா பூஜையும் பண்ணுவாங்க. நான் ஒரு 10-11 மணி மேலே தான் குளிப்பேன். வெயில் வந்த பிறகு சுடு தண்ணி வச்சு குளிக்கணும். ஏன்னா இப்போ பாப்பா என்கிட்ட பால் குடிக்கிறதுனால எனக்கு எதாவது பாப்பாவுக்கும் இதாகும். அதுக்காண்டி மாமியார் சொன்னாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ இப்போதைக்கு குளிக்க தேவையில்ல, அடுத்த வருஷம் கூட நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. முன்னாடி வருஷமும் நான் எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா பாப்பா வயிற்றுல இருந்தால அந்த டைமில் எதுவும் பண்ண முடியல. இந்த வருஷம் எதுவும் நெக்ஸ்ட் டைம் வருஷம் நம்ம கண்டிப்பாக எல்லாத்துலேயும் கலந்துக்கலாம். 3 மணிக்கு எந்திரிச்சு பண்ணணும் அந்த இது எல்லாமே. ஆனால் எல்லா கலருமே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வாசல் எல்லாமே க்ளீன் பண்ணணும். மாமியார் வந்து இங்கே வந்து பூஜை பண்ணி முடிக்கல. பூஜை பண்ணி முடிச்சா பிறகு தான் நான் வாசல் க்ளீன் பண்ணணும். வீட்டுக்காரர் நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பார்த்துட்டு
தூங்கிட்டு இருக்காரு. அவனுக்கு எந்திரிக்கல. எந்திரிச்சு சொன்னா ஒரு 5 நிமிஷம் தூங்கியிருக்க, இருமா இருமா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் பாப்பாவை கொடுத்துட்டு நான் வந்து வாசல் ரொம்ப குளிர் தெரியுமா, ஒன்றுமே முடியல. தண்ணி எல்லாமே ஐஸ் மாதிரி இருக்குது. இப்போ பேசுகிறேன், என் வாய் எல்லாமே நடுங்குது அப்படி சொல்லிட்டு பாப்பாவை ஷொட்டர் போட்டு வெளில கூப்பிட்டு வந்துடுவோம். பாப்பாவுக்கு இன்னுமே ஒரு ஷொட்டர் வாங்கணும். இந்த ஷொட்டர் ஒரு ஷொட்டு பத்தாது. ஏன்னா இதோட அங்கேயும் இங்கேயும் ஓடி பிடிச்சி விளாட்றாள, ஓடி பிடிச்சி நவுந்து போய் விளாட்றாள, அதனால் ஒரு ஷொட்டர்லாம் பத்தாது பாப்பாவுக்கு. ஒரு 2 ஷொட்டர் 3 ஷொட்டர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். டைம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு வாங்கணும் பாப்பாவுக்கு ஷொட்டர் தான். ரொம்ப குளிருப்பா. மாடு பார்த்திக்கலாம், நம்ம வீட்டு மாடு குளிரில் எப்படி விரைச்சி போய் தூங்குதுன்னு சொல்லிட்டு. அதுங்களுக்குமே நைட்டு ஃபுல்லாக இங்கே நெருப்பு வச்சு தீ வச்சு மாமியார் இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப குளிர் அவங்களுக்கு எல்லாருக்குமே, 2 பேருக்குமே ரொம்ப குளிர். இவ மாடை பார்த்தவொன்னே மாடுக்கிட்ட போவா இப்போ. ஒன்றும் பண்ணாது, முட்டாது. நம்ம வீட்டு மாடு குட்டி மாடு தான், முட்டாது. சரி போதும் போதும், எந்திரிச்சு வீட்டுக்கு நான் வாசல் கிளீன் பண்ணி எந்திரி போதும் போதும். இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் நான் கூட்டணும். இப்போ மேடத்துக்கு வந்து ஆடு மாடு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இது வந்து விளக்கமாறு தொடப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பண்ணுவாங்க. பாத்திரம் ரொம்ப நைட்டு குளிர்னால பாத்திரம்லாம் இங்கேயே வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் பாத்திரம்லாம் விளக்கணும். சார் வந்து இங்கே தூங்கிட்டு இருக்காரு பாருங்க. மாமனாரை வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு, பூஜை பண்ணுற கோவிலில் ஃபங்க்ஷனு. அதுக்காண்டி போய் இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன், அதுக்காண்டி அங்கே போயிருக்கிறாங்க. கார்த்திகை தீபம் இன்றைக்கி ஒடிசாவில். சரிம்மா, அது அங்கே போயிருக்காரு மாமனார். வரத்துக்கு லேட் ஆகுமே. நான் பாப்பாவை விட்டுட்டு வாசல் எல்லாமே க்ளீன் பண்ணணுமே இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாசல் வீடு எல்லாமே சாணி போட்டு மொழிகாச்சு. இதுக்கப்புறம் தான் சாப்பாடு பண்ணணும். இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்தேன். போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் வாங்க. மாமியார் வந்து காலையிலே பூஜை பண்ணி முடிச்சிட்டாங்க 3 மணிக்கெலாம். போய் நம்ம சாமி மட்டும் கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செய்யலாம் வாங்க. இப்போ வந்து சாமி கொடுத்துக்காண்டி நம்ம கோவிலுக்குள்ளே தான் போகிறோம். ஃபஸ்ட்டு துளசி செடி அவங்கள்ட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் காமிச்சிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளோதான். பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் அவங்க அப்பா கூட பேசி ரொம்ப கத்தி சவுண்டு பண்ணி விளாண்டுக்கிட்டு இருந்தா. அதான் நான் சவுண்டு நான் கம்மி பண்ணிட்டேன். ஒரு மாதிரி அவங்க அப்பா மிரட்டினாரா, அழுதுட்டா பாப்பா. அதனால நான் சவுண்டை கம்மி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு நம்ம சாமி கும்பிடலாம் வாங்க. பாப்பாவை இப்போ தான் நான் குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தேன். அவளுக்கு நான் ட்ரெஸ்ஸு போடலை. அதுக்காண்டி என்னோடய சாரியை வச்சு அவளை நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். அவங்க அப்பா ஃபஸ்ட்டு அவளை அழுக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிரிக்க வச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 2 பேரும் அவங்க கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ நான் கோவிலுக்குள்ளே போயிட்டு வாங்க. கோவிலுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் சாமி தான் கும்பிட போகிறோம். வாங்க சாமி கும்பிடலாம். பாப்பா நான் அந்த கையில் வச்சுட்டு தான் நான் சாமி கும்பிட்றேன். மாமியார் வந்து கொஞ்சம் வெளில போயிருக்கிறாங்க வேலையை, அதனால் இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் தான் பாப்பா அவங்கக்கிட்ட கொடுக்கணும். இந்த கூட்டு பாப்பா கூட்டு போ கூடி 5 நிமிஷம் போல். அதுக்கப்புறம் நானும் பாப்பாவுமே கீழே விழுந்து சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு தான் இருக்கோம் இப்போ. ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ எந்திரிச்சு வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு இதுக்கப்புறம் வேலை நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பாடு பண்ணணும். பாத்திரம் எல்லாமே காலையிலே மாமியார் துவக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போயிட்டு நம்ம பாத்திரம் இல்லை சாப்பாடு பண்ணணும். என் மனசில் இந்த கஷ்டம் எல்லாத்தையுமே நான் கொட்டு தீர்த்துட்டோம். எனக்கு சீக்கிரமாகவே வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே கஷ்டம் எல்லாமே தீர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சேர்த்து நான் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே சந்தனம் வச்சுருந்தாங்க. சந்தனத்தை தள்ள வச்சுக்கிட்டு நெத்தியில் வச்சுக்கிட்டு பாப்பாக்குமே வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம். வாங்க வீட்டுக்கு போகலாம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கே பார்த்தீங்களா, அதான் சாமி சிலை, நம்ம வீட்டில் இருக்க சாமி சிலை. இது எல்லாமே மாமியார் தான் காலையில் சாணி போட்டு மொழிகிட்டாங்க. இங்கே வந்து கல் வச்சு நல்லா பெருசாக பண்ணணுமே. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் சாப்பாடு பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா எல்லா சைடுமே சாணி போட்டு மொழிகியாச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து மாடு இப்போ கட்டி போடுறதுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அதனால் இப்படி இருக்குது.
பூஜை பண்ண பொருட்கள் பால் பார்த்தீங்களா, பால், தேங்காய், வாழைப்பழம். அவங்களுக்காண்டி நம்ம புது சரி வாங்கி தான் கொடுக்கணும். ஏட பொடிகள குறைப்பித்துரு. மாமனாருமே கோவில் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வரக்குள்ளே அங்கே டிஃபன் கொடுத்துருந்தாங்க. பூரி, இட்லி, அதுக்கப்புறம் வடை, சமோசா, சாம்பார் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா மாமனார் அங்கே பூஜை பண்ண தானே போயிருந்தார். அங்கே வந்து சாமியாருங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அதனால் மாமனாருக்கு கொடுத்தாங்க. அது வாங்கிட்டு வந்தார். இதுதான் சாப்பாடு பாருங்கள். மாமனார் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மாமனார் சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் இப்போ தான் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வந்தேன்னா எனக்கு ரொம்ப பசி எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இதான் சாப்பிட போகிறோம் பார்த்தீங்களா. இட்லி, அதுக்கப்புறம் ஒரு வடை, அதுக்கப்புறம் ஒரு சமோசா, சாம்பார் எல்லாத்துக்கும் ஒரு நிறையா கொஞ்சம் ஒரு 20 போல் வாங்கிட்டு வந்திருந்தாரு. பக்கத்து வீட்டு பசங்க வந்திருந்தாங்களா, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தேன். ஏன்னா எல்லா வேலைக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கள விட்டு நம்ம சாப்பிட முடியாதக்காண்டி அவங்களுக்கு கொடுத்தேன். இட்லி வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அன்றைக்கி வந்து சாம்பார் தான் வச்சோம். சாம்பார், அதுக்கப்புறம் ஒயிட் சாப்பாடு. சரி வாங்க சாப்பிட்றலாம். இப்போ வாங்க நம்ம எல்லாமே சாப்பிட்றலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிட்லாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பார்த்துருப்பீங்க. காலையில் மாமியார் தான் எந்திரிச்சு 3 மணிக்கு கரெக்டாக எழுந்திரிச்சாங்க. 3 மணிக்கு எழுந்திரிச்சு பூஜை பண்ணோம். நான் மாமியார் தான் பூஜை பண்ணாங்க. நான் சாமி மட்டும் கும்பிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் காலையிலே குளிச்சா பாப்பாவுக்கு ஒரு சளி பிடிச்சிருக்கு. எல்லாம் மாமியார் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. பாப்பாவையும் ஒரு ஒரு 10 மணி போல் சுடு தண்ணி வச்சு நாங்கள் 2 பேருமே சுடு தண்ணி தான் குளித்தோம். சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு பாப்பாவுக்கு வந்து புது ட்ரெஸ் இருக்குது. அது போட்டு விட்டால் இப்போ அழுக்கு பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நான் போட்டு விடல. கொஞ்சம் சிம்லாபந்துக்கு போகிற வேலை இருக்குது. அந்த டைம் நம்ம போட்டு கூட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை நான் போட்டு வச்சுருக்கேன். என்னோட அவுட்ஃபிட் நீங்கள் இந்த சாரி தான் நான் கட்டிக்கிறேன். நீங்கள் புது சாரி தான் கட்டணும். ஆனால் புது சாரி எனக்கு கட்டினா சீக்கிரம் பட்டையே வராது. ரொம்ப டென்ஷனாக வர நான் கட்டல. வீட்டில் தான் இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு இந்த சாரியை கட்டிக்கிட்டேன். மாமியார் பார்த்துருவீங்க. மாமியார் வந்து அந்த சாரி தான் கட்டிக்கிறாங்க. நாங்கள் சித்திக்கு வந்து புதுசாக ஒரு சாரி வந்து வாங்கி கொடுத்தோம். அவங்க ஃபங்க்ஷன் டேட் நிறையா இருக்குல்ல அதுக்காண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சதா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிவன்யா பிடிச்சதா மறக்காமல் கமெண்ட்ஸ். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சொல்லுமா, நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சொல்லிட்டாங்க.